இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து. ஸோ சப்போஸ் உன்னால் 2 o'clock வந்து ஜாயின் பண்ண முடியலன்னா இன்னுமே லேட் பண்ணிகிட்டே போய்ட்டுருந்தா டே பெண்டிங் போயிட்டே இருக்குது. ஸோ நான் இது வந்து 2 o'clock தான் ரெக்கார்டிங் பண்ணுறேன். நீ மெசேஜ் பண்ணியிருந்தா கூகுள் மீட்லேயே எடுத்துருக்கலாம். பட் வந்து டைம் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நான் கரெக்டாக 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ எப்போ வந்து ஜாயின் பண்ணுறியோ அப்போது அப்படியே கூகுள் மீட்டில் கிளாஸ் எடுக்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து. ஸோ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ், அதாவது என்னென்ன டாபிக்ஸ்னால் ரீப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறமா பாப்புலேஷன் கண்ட்ரோல் அண்ட் பர்த் கண்ட்ரோல், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி MTP அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இந்த டாபிக்ஸில் தான் நம்ம இப்போ இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே கான்செப்ட் பேசிக் இப்படின்னா என்ன அப்படின்னு கான்செப்ட் பார்த்துக்கிட்டு நம்ம நோட்ஸ் எடுத்து அதை பேஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னா the person should be physically, emotionally and behavior and சோஷியலாக வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். எல்லா கூடயும் பழகிற ஒரு இதுவும் ஸ்டேபிளாக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும், ஸோ எமோஷனல் அண்ட் பிஹேவியராகவும் இருக்கணும். ஓகேவா? இதுதான் ஜஸ்ட் தேவர் கிவன் இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறமா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்தியா வாஸ் த ஃபஸ்ட்டு கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு இமிடியேட் ஃபேமிலி பிளானிங் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து இனிஷியேட் பண்ண இயர் வந்து 1951. இந்தியா இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நேஷனல் லெவலில் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி பிளானிங் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இந்த இயர் 1951. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இப்போது நவடேஸ் அந்த ஃபேமிலி பிளானிங் அப்படின்ற ஒரு நேமை மாற்றிட்டு ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர் RCH அப்படின்ட்டு இப்போது வந்து நவடேஸ் அந்த ஃபேமிலி பிளானிங்கை பேர் மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். விச் வாஸ் ஸ்டார்டட் இன் த இயர் 1951. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து அண்ட் பீப்புளுக்கு நடுவில் வந்து இப்போது பர்த் கண்ட்ரோலில் இப்போ வந்து ஒரு சில ஃபேமிலிஸில் வந்து ஒரு டூ சைல்ட்ஸ் இருப்பாங்க. பட் ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து 6 to 7 சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. ஸோ பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து ஒரு சில மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாமல் நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கெலாம் அவேர்னஸ் ஏற்படுத்துகிறது தான் இந்த சாப்டர். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போது செக்ஸ் டிட்டர்மினேஷன் அமினோசென்டசிஸ். ஆக்சுவலாக இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் எந்தெந்த பாயிண்ட்ஸில் வந்து நீட்டில் அதிகமாக கேட்பாங்களோ அந்தந்த டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த மேலே பேராகிராஃபில் எதுவும் இல்லை, ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அம்னோசென்டசிஸ் அப்படின்ற ஒரு இதில் வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அம்னோசென்டசிஸ் மூலமா அந்த கருவில் இருக்க குழந்தையோட செக்ஸை டிட்டர்மைன் பண்ணி இப்போ வந்து ஃபீமேலாக இருந்தால் அபோர்ஷன் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அம்னோசென்டசிஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. Sex determination to check increasing the menace of female fertilicides. இந்த அம்னோசென்டசிஸில் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த உமிழ்நீர், அதாவது அந்த கருவில் இருக்கிற குழந்தைய சுற்றி அந்த ஃப்ளூயிட் மாதிரி ஒன்று இருக்கும், அம்னியோட்டிக் ஃப்ளூயிட். ஓகேவா? அந்த ஃப்ளூயிடை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ளூயிடை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருக்கா, அதுக்கப்புறமா இந்த செக்ஸ் ஆஃப் த சைல்ட் கேன் பி டிட்டர்மைன். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் லைக் டவுன் சிண்ட்ரோம், ஹீமோஃபிலியா, சிக்கிள் செல் அனிமியா, இந்த மாதிரி ஏதாவது டிசீஸ் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. டவுன் சிண்ட்ரோம்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் குரோமோசோம் அட் 21 பேர் ஆஃப் குரோமோசோமில் ஒரு அடிஷ்னல் X காப்பி இருக்கும், அதுதான் டவுன் சிண்ட்ரோம். ஹீமோஃபிலியானா மதர் வந்து கேரியராக இருப்பாங்க. இது எல்லாம் இந்த 3 டிசீஸுமே நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டரில் பார்த்துப்போம். மதர் வந்து கேரியராக இருப்பாங்க, அந்த சன்னுக்கு வந்து இந்த டிசீஸ் வரும். ஸோ குவீன் விக்டோரியா ஃபேமிலியில் வந்து குவீன் விக்டோரியா இஸ் அ கேரியர் ஆஃப் த டிசீஸ். சிக்கிள் செல் அனிமியாவில் வந்து அந்த அமினோ ஆசிட்ஸில் ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அதில் வந்து குளுட்டமிக் ஆசிட் அப்படின்ற அமினோ ஆசிட் வந்து வேலன் அப்படின்ற அமினோ ஆசிடால் ரீப்ளேஸ் ஆனதால் ரவுண்ட் ஷேப்டு ரெட் பிளட் செல்ஸ் வந்து சிக்கிள் ஷேப்டாக மாறும். ஸோ இதுதான் சிக்கிள் செல் அனிமியா. ஓகேவா? இந்த 3 டிசீஸ் இந்த மாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அம்னோசென்டசிஸ் யூஸ் ஆகிட்டு இருந்தது. பட் வந்து ஃபீமேல் குழந்தைகளை வந்து நிறைய சாவடிக்கிறதால ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா
Saheli, a new oral contraceptive. Saheli, a new oral contraceptive for the females, was developed by Central Drug Research Institute. Oral contraceptiveனா கருத்தடை மெத்தட்ஸ் ஓகேவா. இப்போ வந்து ப்ரெக்னென்சி வேணாம், டிலே ஆகணும் அப்படின்ட்டு சம் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ சாஹெலி அப்படின்றது ஒரு ஓரலாக எடுத்துக்கிற ஒரு டேப்லெட் ஓகேவா, விச் வாஸ் டிஸ்கவர்ட் பை சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். எங்கே இருக்குன்னா லக்னோவில் இருக்குது ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோலாக. நெக்ஸ்ட்டு பாப்புலேஷன் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் பர்த் கண்ட்ரோல். ஒவ்வொரு இயர்லேயும் எவ்வளோ பாப்புலேஷன் க்ரோத் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் நாட் மச் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா இந்த பாப்புலேஷன் ரேட் எதனால் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அண்ட் இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் as well as increase in the number of people in the reproducible age. ஸோ இது எல்லாமே ரீசன்ஸ். அதாவது அம்மா வந்து பழங்காலத்தில் என்ன ஒரு சில அன்டெவலப்டு டெக்னிக்ஸால் ஒன்று அம்மா இறந்துருவாங்க, இல்லைனா குழந்தை இறந்துருவாங்க. ஆனால் இப்போ எல்லாமே டெவலப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதால ஸோ பேபியும் மதரும் சேஃபாக இருக்கிறதால அது ஒரு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து யங் ஏஜ் பீப்புள் அதிகமாக இருக்கிறதால ஸோ பாப்புலேஷனும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. This was the total point. And அதுக்கப்புறம் the manageable age for female is 18 years and male for 20 years. ஓகேவா. இப்போது ஒரு ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்ஸ்னால் கருத்தடை மெத்தட்ஸ் ஓகேவா. கான்ட்ரசெப்டிவ் எப்படிலாம் இருக்கணும்னா ஈஸியாக கிடைக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும், ரிவர்சபிள் திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அதுதான் ஒரு ஐடியல். இப்படி தான் இருக்கணும் இந்த கருத்தடை கான்ட்ரசெப்டிவ்ஸ் எல்லாமே ஓகேவா. இந்த கான்ட்ரசெப்டிவ்ஸ் வந்து ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டூ ட்ரெடிஷ்னல் ஆர் நேச்சுரல், அதுக்கப்புறமா பேரியர், ஐயூடிஸ், ஓரல் கான்ட்ரசெப்டிவ்ஸ், இன்ஜெக்டபிள்ஸ், இம்ப்ளான்ட்ஸ் அண்ட் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஆல்மோஸ்ட் இந்த சாப்டர்லேருந்து ஈஸி சாப்டர் தான், பட் ஆல்மோஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் மெத்தட்ஸ்னால் ப்ரெக்னென்சியை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு நேச்சுரலாக என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ்னால் நார்மலி ஃபீமேல்ஸ்க்கு வந்து 10 to 17 days ஆஃப்டர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இப்போ வந்து இன்றைக்கி வந்து பீரியட்ஸ் ஆகுதுன்னா இன்னிலேருந்து 10 to 17 days தான் வந்து ஓவலேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓவலேஷன் ரிலீஸ் ஆஃப் எக் ஓகேவா, ரிலீஸ் ஆஃப் எக் ஃப்ரம் த ஓவரிஸ். ஸோ இந்த ஓவலேஷன் ப்ராசஸ் அப்போது ஸ்பெர்ம் போய் ஓவமை மீட் பண்ணும்போது தான் ஃபர்டிலைசேஷன் நடந்து பேபி ஃபார்ம் ஆகும், ஜைகோட் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து காய்டஸ் அதாவது இன்டர் கோர்ஸை வந்து தவிர்த்துட்டோம்னா ஸோ அந்த டைமில் வந்து ப்ரெக்னென்சி டிலே ஆகும் ஓகேவா. திஸ் இஸ் அ பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ். அதுக்கப்புறமா பிகாஸ் 10 to 17 இஸ் அ ஃபர்டைல் பீரியட். அந்த டைமில் தான் ஓம் ரிலீஸ் ஆகிறதால தட் இஸ் அ ஃபர்டைல் பீரியட். withdrawal or coitus interruptus, அதாவது another method when the male partner withdraws his penis from the vagina just before ejaculation ஓகேவா. லாக்டேஷனல் அமினோரியானா இப்போ வந்து பேபி பிறந்து ஒரு 6 months வரைக்கும் மதருக்கு வந்து மேபி பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து காய்டஸ் இன்டர்கோர்ஸ் பண்ணுறதால வந்து பேபி ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும், 100% அப்படின்ட்டு கிடையாது. பட் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது இதுக்கு ஓகேவா. த சைக்கிள் டஸ் நாட் அக்கர் டியூரிங் த பீரியட். பால் கொடுக்கும்போது வந்து பீரியட்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ஓகேவா. ஸோ அந்த டைமில் வந்து இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது வந்து ஸோ நெக்ஸ்ட் பேபி வந்து ஃபார்ம் ஆகாது ஓகேவா. the chances of conception is almost nil, but up to maximum எவ்வளோ நாளைக்கு வந்து it will be effective அப்படின்னா 6 months வரைக்கும் it will be effective. chances of failure இருக்குது இதில் ஓகேவா. இது எல்லாமே நேச்சுரல் மெத்தட்ஸ் 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். பீரியாடிக் அப்சிஸ்டன்ஸ், withdrawal or coitus interruptus, லாக்டேஷனல் அமினோரியா ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பேரியர் மெத்தட்ஸ்னால் இந்த காண்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பேரியர் மெத்தட்ஸ். இந்த பேரியர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் தின் ரப்பர் லாட்டெக்ஸ் ஷீட்
ஓகேவா. லாட்டெக்ஸ் ஷீத் used to cover the penis in the male and vagina or cervix in the female. This can prevent conception. Nirodh is a popular brand used for males. ஓகேவா. இதெல்லாம் இந்த காண்டம்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டு சேஃப்கார்ட் செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், எய்ட்ஸ் இந்த மாதிரி டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த பேரியர் மெத்தட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க காண்டம்ஸ்லாம். ஓகேவா. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிரோத் அப்படின்றது. ஓகே. டயஃப்ராம்ஸ், cervical caps and valves இதெல்லாமே ஃபீமேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, which are inserted into the cervix. ஓகேவா. they prevent the conception by blocking the entry of sperms. இது வந்து பேரியர் மெத்தட்ஸில் வந்து they were explained about condoms, diaphragms, cervical caps and valves. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து intrauterine devices, IUD அப்படின்னு சொல்லுவாங்க. intrauterine devices were presently as இது வந்து நான் மெடிக்கேட்டட் IUDs அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லிப்பஸ் லூப். காப்பர் ரிலீசிங் IUDs வந்து காப்பர் T, காப்பர் 7, மல்டிலோட் 375. அந்த ஹார்மோன் ரிலீசிங் IUDs வந்து ப்ரோஜெஸ்டாசிட், LNG-20. ஸோ இது எல்லாமே மேஷர் ஃபாலோயிங்கில் போன வருஷம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட். ஸோ நோட் பண்ணிக்கணும் இந்த பாயிண்ட்டை. இன்ட்ராயூட்ரன் டிவைசஸ் நான் மெடிக்கேட்டட் IUDs வந்து லிப்பஸ் லூப், காப்பர் ரிலீசிங் வந்து காப்பர் T, காப்பர் 7, மல்டிலோட் 375. அந்த ஹார்மோன் ரிலீசிங் IUDs வந்து ப்ரோஜெஸ்டாசிட் அண்ட் LNG-20. LNGனா லெவனோஜெஸ்ட்ரால். ஓகேவா. லெவனோஜெஸ்ட்ரால். IUDs வந்து ஸ்பெர்மோடைய மொட்டிலிட்டி கம்மி பண்ணிவிட்டு ஸோ ஃபெர்டிலைசேஷன் ஆகாமல் தடுக்கும். திஸ் வாஸ் அ பாயிண்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து and ஓகே, IUDs ஆர் த ஐடியல் கான்ட்ரசெப்டிவ்ஸ். இப்போ வந்து டிலே ப்ரெக்னென்சி, எனக்கு இப்போ வந்து ப்ரெக்னென்சி வேணாம் அப்படின்ட்டு சொல்கிறவங்களுக்கு IUDs இஸ் த பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹார்மோன்ஸ்லாம் டேப்லெட்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. ஆரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்மால் டோசஸ் ஆஃப் எய்தர் ப்ரோஜெஸ்ட்ரோஜன்ஸ் ஆர் ப்ரோஜெஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன் இஸ் அ கான்ட்ரசெப்டிவ். they are called as they are taken in the form of tablets called as pills. அதாவது டேப்லெட்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்க. எப்படின்னா இப்போ பீரியட்ஸ் ஆகுதுன்னா 7 days விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற மொத்த நாளுமே நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வர வரைக்கும், அதாவது 21 days வந்து கண்டினியூ டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆஃப்டர் கேப் ஆஃப் 7 days அவங்க வந்து கண்டினியூ டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டேப்லெட் எடுக்கிறதால அது வந்து ஓவலேஷன்னா ரிலீஸ் ஆஃப் ஓவமா. ஓகேவா. இம்ப்ளான்டேஷன்னா அந்த ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து போய் அந்த யூட்ரஸில் உட்கார்றது தான் இம்ப்ளான்டேஷன். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிடும் இந்த பில்ஸை. ஓகேவா. ஸோ சாஹேலி அண்ட் நியூ ஓரல் கான்ட்ரசெப்டிவ் ஃபார் ஃபீமேல்ஸ் கண்டெயின் அண்ட் நான்-ஸ்டெராய்ட். சாஹேலி நம்ம அவங்க முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சாஹேலி which was introduced by Central Drug Research Institute in non-steroidal non-steroidal அது வந்து ஸ்டீராய்ட்ஸ் கிடையாது. மோஸ்ட்லி செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே ஸ்டீராய்ட்ஸ்னால் அதில் கொலஸ்ட்ரால் உடைய நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ ஸ்டீராய்ட்ஸ் இது வந்து நான்-ஸ்டெராய்டல். ஓகேவா. இது வந்து ஒன்ஸ் அ வீக் பில் வித் ஃபியூ சைட் எஃபெக்ட்ஸ். இதுக்கு வந்து அவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸும் கம்மி தான். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ரோஜெஸ்ட்ரோஜன்ஸ் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் இம்ப்ளான்ட்ஸ்னால் ஸ்கின்க்கு அடியில் வந்து ஒரு பேட்ச் மாதிரி வச்சுருவாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும் நம்ம பாடியில் ஹார்மோன்ஸ் மாதிரி. ஓகேவா. ஸோ அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ ப்ரோஜெஸ்ட்ரோஜன் ஆர் ப்ரோஜெஸ்ட்ரோஜன் ஈஸ்ட்ரோஜன் காம்பினேஷன் ஆர் IUDs 72 hours of coitus has been found to be very effective emergency contraceptives to avoid a pregnancy due to rape or casual unprotected intercourse. ஸோ இந்த மாதிரி ரேப்லாம் நடக்கும்போது வந்து ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் வித்தின் 72 hours of that incident ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ் பில்ஸ் IUDஸ்லாம் இன்சர்ட் பண்ணுறதால வந்து ப்ரெக்னென்சியை வந்து தவிர்க்கலாம். ஓகேவா. another லாஸ்ட் மெத்தட் வந்து சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். Surgical method is also called as a sterilization. இது வந்து லாஸ்ட் டெர்மினல் மெத்தட். இந்த மெத்தட் வந்து ஒரு தடவை பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் irreversible. ஓகேவா. irreversible. ஓகே. irreversible blocks the gametes.
அதாவது கேமெட் வர அந்த கேமெட்ஸ் அந்த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஓவரி வர வழியை வந்து பிளாக் பண்ணுறது தான் இந்த சர்ஜிக்கல் மெத்தட்ஸ். ஸ்டெரிலைசேஷன் ஃபீமேல்ஸில் பண்ணுறது டியூபெக்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெலோப்பியன் டியூப் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி டைப் பண்ணி வச்சுருவாங்க அப்டாமெண்டில். அண்ட் வாசெக்டோமி வந்து ஸ்மால் பார்ட் ஆஃப் த வாசோடெஃப்ரான்ஸ் வந்து கட் பண்ணி ஸ்க்ராட்டமில் டைப் பண்ணி வச்சுருவாங்க. இன் மேல்ஸ் கால்ட் ஆஸ் அ வாசெக்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் ஃபீமேல்ஸ் கால்ட் அ டியூபெக்டோமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த இம்பார்ட்டண்ட். இது எல்லாமே மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொஷின்ஸ் மாதிரி கேட்பாங்க. அண்ட் திஸ் இஸ் அ ஜென்ரல். நெக்ஸ்ட் பேரா வந்து ஃபுல்லாக ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்டிபிஸ்னால் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது அபார்ஷனை தான் அப்படி சொல்கிறாங்க, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 45 to 50 million ஆஃப் எம்டிபிஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் இன் எ இயர். ஓகேவா? எம்டிபி வந்து லீகலைஸ்ட் எப்போ லீகல் ஆச்சுன்னா 1971. ஃபேமிலி பிளானிங் வாஸ் இனிஷியேட்டட் இந்த இயர் வந்து 1951. எம்டிபி வந்து 1971 இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரேப்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது எம்டிபி மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, அபார்ஷன் வந்து அதுக்கு வந்து லீகலைஸ், எல்லா ப்ரெக்னென்சியுமே அபார்ஷன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து லீகலைஸாக பெர்மிஷன் கிடைக்கணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அன்ப்ரொடக்டிவ் இன்டர்கோர்ஸ், அதுக்கப்புறமா வந்து ரேப்ஸ், ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் எம்டிபி பண்ணுவாங்க. ஓகே. எம்டிபி வந்து எப்போ சேஃப்னா ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர். மொத்தம் ப்ரெக்னென்சி வந்து 3 ட்ரைமெஸ்டர்ஸ். ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் எல்லாமே ஒவ்வொரு ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர்னால் இட் இன்க்ளூட்ஸ் 3 months, செகண்ட் ட்ரைமெஸ்டர் இட் இன்க்ளூட்ஸ் 3 months, தேர்ட்னா இட் இன்க்ளூட்ஸ் 3 months. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டரில் இந்த எம்டிபி பண்ணுறது தான் சேஃப், அதாவது 12 weeks ஆஃப் ப்ரெக்னென்சியில் பண்ணுறது தான் சேஃப். ஓகேவா? செகண்ட் ட்ரைமெஸ்டர் வந்து ரிஸ்க்கு. ஓகேவா? இந்த எம்டிபிஸ் எல்லாமே யாருன்னா அவங்க பண்ணிடுங்க, நல்ல குவாலிஃபைட் டாக்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி அவங்க தான் பண்ணணும். ஓகேவா? இதுதான் எம்டிபி. அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ். செக்ஷுவலாக ஒருத்தர்கிட்ட நம்ம போய் செக்ஷுவல் காண்டாக்ட் வச்சுருக்கும் போது ஸோ அவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் கண்டிஷன்ஸ் இருந்தால் டெஃபினெட்லி இட் வில் பி ஸ்ப்ரெட், நம்மளுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? ஸோ இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இன்னும் பேர் வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ், வெனரல் டிசீஸ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ என்னென்ன டிசீஸ், திஸ் இஸ் ஆல்சோ த இம்பார்ட்டன்ட் டாபிக். அது என்னென்ன டிசீஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோ. இன்னொரு கொஷின் இது இருக்குது, நான் சொல்கிறேன். கொனேரியா, சிஃபிலிஸ், ஜெனரல் ஹெர்பஸ், கிளமிடியாசிஸ், ஜெனிட்டல் வார்ட்ஸ், ட்ரைகோமோனியாசிஸ், ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் அஃப்கோர்ஸ் ஹெச்ஐவி. ஸோ இது எல்லாமே ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ்ன்றதை விட செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிஸார்டர்ஸ். ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சன் கிட்ட செக்ஷுவல் காண்டாக்ட், நாட் ஓன்லி த செக்ஷுவல் காண்டாக்ட் பட் ஆல்சோ த பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அதுக்கப்புறம் மதர்லேருந்து ஃபீட்டஸ்க்கு வரும்போது, அதுக்கப்புறமா இந்த ட்ரக்ஸ்லாம் எடுப்பாங்க இல்லையா, அவங்க நீடல்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் மூலயமா ட்ரக்ஸ் எடுக்கிறதால, ஸோ ஒருத்தர் யூஸ் பண்ண நீடில் இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக வந்து ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். சம் ஆஃப் த இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெச்ஐவி கேன் ஆல்சோ பி டிரான்ஸ்மிட்டட் பை ஷேரிங் ஆஃப் த இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் நீடில்ஸ் அண்ட் சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா? இப்போது இங்கே இருக்க பாருங்க, ஹெப்படைட்டிஸ் பி, ஜெனிட்டல் ஹெர்பஸ் அண்ட் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ். ஹெப்படைட்டிஸ் பி, ஜெனிட்டல் ஹெர்பஸ் அண்ட் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ். இந்த 3 டிசீஸ் தவிர மற்ற எந்த ஒரு டிசீஸையும் இயர்லி ஸ்டேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் க்யூரபிள். பட் இந்த 3 வந்து நாட் க்யூரபிள். ஹெப்படைட்டிஸ் பி, ஜெனிட்டல் ஹெர்பஸ் அண்ட் ஹெச்ஐவி. ஹெச்ஐவின்னா எய்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதோடைய சிம்டம்ஸாக திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? இந்த ஹெப்படைட்டிஸ் பி, ஜெனிட்டல் ஹெர்பஸ் அண்ட் ஹெச்ஐவி நாட் பெர்மனெண்ட்லி க்யூரபிள். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு இது வந்து சிம்டம்ஸ் எதுவும் இல்லாமல் மாதிரி தான் இருக்கும். பட் திடீர்னு நம்மளுக்கு இந்த எய்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்போ தான் போய் டெஸ்ட் பண்ணால் தெரியும். ஸோ வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, சப்போஸ் இப்போ ஒரு ஃபீமேல்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி, அதோடைய இந்த டிசீஸ் இருக்கிறதால இந்த விஷயம்லாம் வரும். பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ், எக்டோபிக் ப்ரெக்னென்சி. எக்டோபிக் ப்ரெக்னென்சினால் அந்த ஜைகோட் வந்து ஃபெலோப்பியன் டியூப்லேயே வளர்றது, அதுதான் எக்டோபிக் ப்ரெக்னென்சி. அதுக்கப்புறமா வளர ஃபெலோப்பியன் டியூப் வந்து பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து மதர்க்கே டேஞ்சர் இது எல்லாமே. இன்ஃபர்டிலிட்டி ஆர் ஈவன் கேன்சர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்கிறதால. சம் ஆஃப் த சிம்டம்ஸ், இயர்லி சிம்டம்ஸ் தான் ஆஃப் இந்த டிசீஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு எப்படி சிம்டம்ஸ் மூலம் தெரிஞ்சுக்கலாம்னா, itching, fluid discharge, slight pain and swellings in the genital region. ஓகேவா? இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் மூலமா நம்ம we can identify. அதுக்கப்புறமா டாக்டர்ஸை போய் பார்த்தா டெஃபினெட்லி தேல் சப்போஸ் இருந்ததுன்னா இயர்லியாகவே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ
though all the persons were vulnerable to this infections. இது வந்து மோஸ்ட்லி இந்த ஏஜ் குரூப் வந்து 15 to 24 இயர்ஸ் இருக்கிற பீப்புள்கிட்ட நிறையவே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதெல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா, அவாய்ட் செக்ஸ் வித் த அன்னோன் ஆர் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். அதுக்கப்புறமா ட்ரை டு யூஸ் காண்டம்ஸ் டியூரிங் காய்டஸ். அதுக்கப்புறமா வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் டாக்டரை பாருங்கள், ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்டிலிட்டினா குழந்தை பிறக்காமல் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ வந்து இன்ஃபர்டிலிட்டி ஃபீமேலில் மட்டும்தான் ஏதாவது குறை இருக்குதுன்னு அப்படின்னு கிடையாது. ஸோ மேல்ஸ்லேயும் வந்து ஒரு சில குறையெல்லாம் இருக்கலாம். ஸோ இன்ஃபர்டிலிட்டி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்காக நிறைய புது டெஸ்ட் டியூப் பேபிஸ், ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக கொண்டு வந்தது தான் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ். அந்த அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் கீழே தான் இப்போ இந்த எல்லா டாபிக்ஸுமே இருக்குது, ஓகேவா. ஸோ இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்னா லேபில் பண்ணுறது, ஓகேவா. ஸோ இப்போது மதர்கிட்டேருந்து ஓவமும் ஃபாதர்கிட்டேருந்து ஸ்பெர்மும் எடுத்து அதை வந்து லேப்லேயே வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணி வளர விட்டு, டெஸ்ட் டியூப்பில் வளர விட்டு அதுக்கப்புறமா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் கண்டிஷன். இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன் இதுலேயே 2 வந்துடும். அம்மா கிட்டேருந்து ஓவமும் ஃபாதர் கிட்டேருந்து ஸ்பெர்மும் 2 எடுத்துகிட்டு வந்து லேப்லேயே ஃப்யூஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து நம்ம பாடிக்குள்ளே என்ன கண்டிஷன்ஸ் இருக்குமோ அதை அந்த கண்டிஷன்ஸ் சேம் அப்படியே வெளியில் உருவாக்கி ஸோ அதை வந்து க்ரோ பண்ணுவாங்க. எம்ப்ரியோ ஃபர்டிலைசேஷன் நடந்தோடனே ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஜைகோட் ஃபார்ம் ஆனோடனே எம்ப்ரியோ வந்து இதுக்கப்புறமா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ ஓகே, த ஜைகோட் ஆர் இயர்லி எம்ப்ரியோஸ் அப் டு 8 பிளாஸ்டோம்ஸ். அந்த எம்ப்ரியோ வந்து 8 பிளாஸ்டோம் இயர்ஸ் வந்து வரைக்கும் வளர்ந்த உடனே வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது பேர் வந்து ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். அப் டு 8 பிளாஸ்டோம் இயர்ஸ், அது வந்து 8 பிளாஸ்டோம் இயர்ஸ் வரைக்கும் தான் வளர்ந்துருக்கு அந்த எம்ப்ரியோ. அதை அப்படியே உடனே எடுத்துகிட்டு போய் ஃபெலோப்பியன் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எம்ப்ரியோஸ் வந்து வித் மோர் தென் 8 பிளாஸ்டோம் இயர்ஸ் வந்து 8 பிளாஸ்டோம் இயர்ஸ் விட அதிகமாக இருக்குது அப்படின்னு வளர்ந்துருக்கு அப்படின்னா யூட்ரஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது அது பேர் வந்து இன்ட்ரா யூட்ரின் ட்ரான்ஸ்ஃபர், ஓகேவா. இன்ட்ரா யூட்ரின் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே இன் விட்ரோ கண்டிஷன்ஸ். இன் விட்ரோனா லேபில் வந்து உருவாக்கி மதர்க்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது. ஃபெலோப்பியன் டியூப்பில் வந்து அப் டு 8 பிளாஸ்டோம் இயர்ஸ் வரைக்கும் உள்ளே இன்ஜெக்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் கால்ட் ஜைகோட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். மோர் தென் 8 பிளாஸ்டோம் இயர்ஸ் வந்து யூட்ரஸில் போய் வச்சாங்கன்னா இன்ட்ரா யூட்ரின் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இன் விட்ரோ கண்டிஷன்ஸ். இன் வைவோனா நம்ம பாடிக்குள்ளேயே நடக்கிறது, ஓகேவா. ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் வித்தின் த ஃபீமேலில் என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னா, இப்போ வந்து மதரால் வந்து ஓவம் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அன் ஓவம் கலெக்டட் ஃப்ரம் அ டோனர். இப்போது ஓவம் டொனேட் பண்ணுறதுக்கும் இருப்பாங்க, சரியா. ஓவம் கலெக்ட் பண்ணி ஆனால் அந்த மதருக்கு வந்து மற்ற எல்லா கண்டிஷன்ஸுமே நல்லா இருக்கு, ஆனால் எக்கு மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கேசஸில் வந்து ஓவம் வந்து மதர்க்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க into the fallopian tube. ஸோ அந்த கண்டிஷன் பேர் வந்து கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து நம்ம பாடிக்குள்ளேயே டைரெக்டாக பண்ணுறதால ஓவம் வந்து ஃபெலோப்பியன் டியூப்பில் இன்ஜெக்ட் பண்ணுறதால ஸோ இது வந்து கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து intracytoplasmic sperm injection is another specialized method. Intracytoplasmic sperm injection இது லேபில் பண்ணுற மெத்தட். ஸோ இது வந்து இது மேக் அ நோட் ஆஃப் ஆல் தீஸ் ஹெட்டிங்ஸ். இந்த ஹெட்டிங்னா என்ன, இதுவும் கண்டிப்பாக மேட்ச் ஃபாலோயிங் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் 3 questions கேட்டிருக்காங்க இந்த சாப்டரில் வந்து. Intracytoplasmic sperm injection வந்து இஸ் another specialized procedure, ஓகேவா, டு ஃபார்ம் அண்ட் எம்ப்ரியோ. மீன்ஸ் இதில் வந்து ஓவம் எடுத்துப்பாங்க, அதாவது அந்த எக் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஸ்பெர்மை வந்து இன்ஜெக்ஷன் மூலிமா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் டு ஃபார்ம் அண்ட் எம்ப்ரியோ இந்த லெபார்டரி, ஓகேவா. ஸோ இந்த கண்டிஷன் பேர் தான் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன், ஓகேவா. அந்த ஓவமில் வந்து ஸ்பெர்மை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த கண்டிஷன் இஸ் கால்ட் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஓவம் இன்னொரு மதர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து ஓவம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு மதர் உடைய ஃபெலோப்பியன் டியூப்பில் வச்சு அதுக்கப்புறமா நார்மல் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஸ்பெர்ம்ஸ்லாம் ஃபியூஸ் ஆகி நார்மலாக நடக்கிறது கேமெட் இன்ட்ரா ஃபெலோப்பியன் ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறமா இது எல்லாமே ஃபீமேல்ஸ்க்காக பார்த்தோம். இப்போ வந்து மேல்ஸ், ஸோ இப்போ வந்து குழந்தைங்க வந்து மேல்ஸாலையும்
வருது இல்லைங்களா. ஸோ தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். இன் திஸ் டெக்னிக் அந்த செமன் இஸ் collected from the husband or a healthy donor. இது வந்து ஆர்டிஃபிஷியலாக வெஜைனால வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க ஆர் இன்டு த யூட்ரஸ். வெஜைனா ஆர் யூட்ரஸில் வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நார்மல் ஃபர்டிலைசேஷன் தான் நடக்கும். ஸ்பெர்ம் வந்து வெளியிலேருந்து கலெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து யூட்ரஸில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரா யூட்ரன் இன்செமினேஷன். இங்கே வந்து மேலே வந்து நம்ம பார்த்தது இந்த டிஃப்ரென்சஸ் இன்ட்ரா யூட்ரன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா. இங்கே பார்க்குறது வந்து இன்ட்ரா யூட்ரன் இன்செமினேஷன். இன்ட்ரா யூட்ரன் இன்செமினேஷன் இஸ் வந்து மேலில், இன்ட்ரா யூட்ரன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபீமேல்ஸில். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன். ஸோ ஈஸி சாப்டர் தான், ½ அன் ஹவரில் முடிச்சிட்டோம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளு. டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் 2 o'clock நைட் வந்து 9 o'clock வந்து ரொம்ப முடியல. ஸோ அதனால தான் மார்னிங் எழுந்துக்க சொன்னேன். நீ கிளாஸ் ஜாயின் பண்ணல. ஸோ அதனால் இன்னுமே நம்ம லேட் பண்ணோம்னா இன்னும் லேட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கோம். சரியா. ஸோ ½ அன் ஹவர் கிளாஸ் தான். ஓகேவா.